ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். சாட்டர்டே ரொட்டீனாக நான் பண்ணுற விஷயங்களில் ஆயில் மசாஜ், ஹேர் கேரும் ஒன்று. ஆயில் மசாஜுக்குன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து இந்த மூணும் தான். நான் 2016 யூகே வந்தப்போ எனக்கு நல்லா இடுப்புக்கு கீழே இருந்தது முடி, ரொம்ப அடர்த்தியான முடியும் கூட. ஒரு 2019, 2020 வரைக்கும் கூட நல்லா தான் இருந்தது என் முடி. அந்த 19 to 20 அந்த பிட்வீனில் தான் எனக்கு வந்து கொத்து கொத்தாக முடி கொட்ட ஆரம்பிச்சுது. அது எதனாலன்னு தெரியல, ப்ரெக்னென்சிஸாலையா இல்லை என்ன ரீசனாலன்னு தெரியல. பட் நிறையா, அதாவது லிட்ரலாக தலையில் இருக்கிறது எல்லாமே கொத்தா கொட்டி ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் சீரியஸாக எடுத்து அதை வந்து நான் ஹேர் கேருங்கிற ஒன்றே பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இங்கே யூகேல வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை வெதர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்டோபர் எண்டுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஃபெப்ரவரி வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் இல்லை மைனஸில் தான் இருக்கும் டெம்பரேச்சர். அந்தளவுக்கு குளிர் இருக்கும். நம்ம இந்தியனோட ஸ்கின்னுக்கெலாம் வந்து, என்னோடய ஸ்கின் நார்மல் தான், பட் நம்ம ஸ்கின் இங்கே வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸில் எனக்கு ஸ்கின்னோட நேச்சரே மாறிடுச்சு. போக போக அது ட்ரையாகவும் ஆயிடுச்சு எனக்கு. ஒருவேளை அந்த ட்ரைனஸால் தான் வந்து எனக்கு கொட்ட ஆரம்பிச்சுதான்னு தெரியல. அந்த ட்ரைனஸோட விளைவாக எனக்கு டேண்ட்ரஃப் மாதிரி வர ஆரம்பிச்சுது. டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி நான் வச்சுருந்தேன். அப்படியுமே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருந்தது. இப்படி முடி கொட்டி ஸ்கேல்ப் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்கேல்பில் ஒரு வந்து வேக்ஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சுது. ஐ திங்க் இந்த வழுக்க சொட்டையிலெல்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் தான் நான் கரெக்டாக வந்து அதை கவனிக்க ஆரம்பித்து ஹேர் கேர்னு ஒன்று எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வெங்காய ஜூஸ், சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதோட சாறு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் நார்மலாக ஆயில் மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. வாரத்தில் 2 இல்லை 3 நாள் நான் கண்டிப்பாக வந்து ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்படியுமே ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. ஸ்கின் ட்ரையாக தான் இருந்தது. வெங்காய ஜூஸ் போட்டு அந்த வேக்ஸ் லேயர் கண்ட்ரோல் பண்ணி, டேண்ட்ரஃபை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கேல்ப்புக்காக ஆயில் தடவி ஹேர் வாஷ் பண்ணி எல்லாமே பண்ணேன். ஆயில்னால் நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் தலைக்கு வச்சு, வீட்டில் இருக்கும்போது சீயக்காய், இந்த செம்பருத்தி எல்லாம் அந்த மாதிரி தான் ஸ்கூல் டைமிங்ஸ், காலேஜ் டைமிங்லலாம் பண்ணோம். அப்புறம் பிஜி, அப்புறம் ஒர்க்கு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஷாம்பூ தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியே படிப்படியாக போய் ஃபேனில் காய வைக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீயக்காய் போட்டு வெயிலில் தான் காய வைப்போம் எங்கள் ஊரில். ஃபேனில் எங்கள் அம்மா காய அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப நல்லா இருந்தது முடி. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் மெயின்டைன் பண்ணேனான்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக கிடையாது. வீட்டில் இருந்தப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே யூகே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் யூகே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியல. 2022 வரைக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். நல்லெண்ணெய் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் நடுவில் வந்து மெயின்டைன்லாம் பண்ணுறதை விட்டுருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஹேர் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அதை மீட்டு கொண்டு வர்றதை விட இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நல்லெண்ணெய் யூஸ் ஆச்சு. கொட்டின முடியெல்லாம் வளர வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேராசையெல்லாம் எனக்கு இல்லை. இருக்கிறத மெயின்டைன் பண்ணால் போதும். இந்த சிவியராக டேமேஜ் ஆன ஹேரை வந்து கொஞ்சம் நீட்டாக ஃப்ரிஸியாக இல்லாமல் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தது. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணும்போது இந்த வெதருக்கு என்னால் வந்து அதை பழையபடி ரொம்ப லஸ்ட்ரஸான ஹேரை கொண்டு வரவும் முடியல. 2022 வரைக்குமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு பியூட்டிஷியன் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, காய்ச்சின எண்ணெய் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சன் கூட யூகேல இருக்கிறதாவும், அவருக்கு இங்கே இருக்க ட்ரைனஸ்க்காக நான் அந்த ஆயில் ஒன்று அவருக்காக தயாரித்து கொடுக்குறேன், அதுதான் யூஸ் பண்ணுறாரு, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு 1 லிட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 3000 ருபீஸ் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் நான். வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு அந்த பழைய ஷைனிங்கே வந்து வந்தது அந்த ஆயிலால். என் ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருந்து கொட்டுறது வந்து நின்றுச்சு. லாஸ்ட் இயர் அகெயின் நான் போயிருந்தப்போ இந்தியாவுக்கு, அவங்கக்கிட்ட வந்து 3 லிட்டர் நான் வாங்கினேன் மொத்தமாக. வாங்கிட்டு வந்துட்டு அது கூட வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா, இந்த விட்டமின் இ ஆயிலும் ரோஸ்மேரி ஆயிலும் வந்து சேர்த்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த காய்ச்சின எண்ணெய், இதுதான் அவங்க கொடுத்த அந்த தேங்காய் எண்ணெய். இதில் என்னென்ன போட்டு காய்ச்சினாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த எண்ணெயோட இந்த விட்டமின் இ ஆயில் 2ஓ 3ஓ கேப்சூல் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்.
இதோடு சேர்த்து இந்த ரோஸ்மெரி ஆயில் இது எதுக்குன்னா முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. இது வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் நான் யூஸ் பண்ணுறேன். போன வருஷத்துலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கு. நீங்கள் பிராண்டெல்லாம் கேட்காதீங்க. எனி ரோஸ்மெரி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த காய்ச்சின தேங்காய் எண்ணெயில் இந்த 2 கேப்சியூல் ப்ளஸ் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரேஷியோலாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. சமையலுமே சரி இதுவுமே சரி நான் கொஞ்சம் ரேண்டமாக தான் போடுவேன். இப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து ஷார்ட் ஹேர் தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா சில நாள் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகும்போது காலைல குளிச்சுட்டு போகும்போது தலை காயாமல் இருக்கும், குளிர், அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல. டென்சிட்டி சுத்தமாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஹேரை வந்து ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன் நான். ஷார்ட்னால் நான் வந்து லாங் பாப் வச்சுருக்கேன். லாங் பாப் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஷோல்டருக்கு கீழே இருக்குது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வெட்ட போகிறேன். ஏன்னா நான் வந்து லாங் பாபே வந்து லேசாக வளர்ந்தா கூட போய் எவ்ரி மந்த்து 40 டேஸ்க்கு ஒன்ஸ் 50 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வெட்டி அதே மெயின்டைன் பண்ணுறால கொஞ்சம் வளர்த்ததுக்கப்புறம் தான் நான் வெட்டுவேன் நான். ஸோ அப்படி தான் பண்ண போகிறேன் இந்த டைமுமே. இது வந்து க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபாலும் சரி நல்லாவே கொட்டியிருக்கு. ஓரளவுக்கு கொட்டின இடத்துலையும் முடி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ட்ரைனஸை மெயினாக ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. எனக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூமே இருக்குது, ஆனால் அது வந்து தெரியாது. இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்கேல்பில் போட்டுக்கலாம், இதுலேயும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ நம்மளோட வசதி அந்த நம்மளுக்கு எது செட் ஆகும்னு நம்மளே ட்ரையல் எடுத்து பார்த்தோன்னா தெரியும். இது வந்து நான் ட்ரையல் பேஸில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணேன். ஒன்ஸ் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடி கொட்டுறத. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம்லாம் 30ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் லேடிஸ்க்கு. நம்ம உடலில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். ப்ரெக்னென்சிஸ் கோ த்ரூ பண்ணுவோம். நிறைய மாற்றங்கள் நடக்கும்போது அந்த பழைய அளவுக்கு முடி வருமானு கேட்டால் கிடையாது. பட் எனக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. அந்த வேக்ஸ் லேயர் அது எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லாவே இருக்குது. ரொம்ப ஆடாக இருந்து தெரியறதில்ல. இப்போ இது விட்டமின் இ ஆயில் கேப்சியூல் தான் இது. இதில் கலந்துக்கிறேன். இது வந்து என் ஹேருக்கு உள்ள அளவுக்கு தான் அந்த தேங்காய் எண்ணெயுமே எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து 2 கேப்சூல் போட்டுப்பேன் நான். இது வந்து செகண்ட் கேப்சியூல். இது வந்து ரோஸ்மெரி ஆயில். இது பிராண்டெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். எந்த ரோஸ்மெரி ஆயில் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ முடி கொட்டுறவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் தேய்க்கிற ஆயிலோட. இதுவுமே வந்து நான் ரேண்டமாக தான் எடுத்துக்க போகிறேன். சும்மா 2 டைம் விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுற மாதிரி ரூட்டில் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ. நான் வந்து அப் டு 3 ஹவர்ஸ் கூட ஊற வைப்பேன். ஏன்னா அந்த ட்ரைனஸ் தான் மெயின் ப்ராப்ளம் இல்லைங்களா, அதனால் அது வரைக்கும் கூட ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் புது மெத்தடாக என்னென்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஒன்று நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரே ஷாம்பு. அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைல்யூட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா கஞ்சி, அதில் வந்து டைல்யூட் பண்ணி தேய்க்கிறேன். அதுவுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு ஹேர் நேச்சருக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து அதை பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி ட்ரையல் எடுத்து பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் வந்து க்ரோ பண்ண வைக்க முடியலன்னா கூட இருக்கிறத வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போது சொல்லப்போனால் என் முடி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மச் பெட்டர். இந்த ஷாம்பூ தான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கான கஞ்சி. இது வந்து ரைஸ் வடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதுவும் அதே கஞ்சியை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஷாம்புவை டைல்யூட் பண்ண. இப்போ இதில் கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதை டைல்யூட் பண்ணிவிட்டு இதையும் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன். அதே கண்டிஷ்னர் தான் பாடி ஷாப்போடது. இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளெயின் கஞ்சியில் வாஷ் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது ஹேர் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். கண்டிஷ்னர் போடலைன்னா கூட நான் அந்த கஞ்சியில் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹேர் ரொம்ப தனித்தனியாக கஞ்சி யூஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும். நீங்கள் இதை ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்மூத்தாக ரொம்ப ஷைனிங்காக அப்படியே தனித்தனியாக இருக்கும் முடி. உங்களுக்கு சிக்கு விழாது மெயினாக. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேர் சூப்பராக இருக்கும். நான் நம்ம ஊருக்கு வரும்போது கூட ஷாம்புவும் கண்டிஷ்னரையும் எடுத்துகிட்டே தான் வருவேன். வேறு எந்த ஷாம்புவுமே நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதே இல்லை.
கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நம்ம முடிக்காக சில டைம் ஸ்பெண்ட் பண்ணா பரவால்ல அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இத நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ஷாம்பு எனக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட் குடுத்தது. ஸ்டில் ஐ அம் யூசிங் இட். இது யாருக்கு டாண்ட்ரஃப் இஷ்யூ இருக்கோ அவங்க யூஸ் பண்ணலாம். செக் பண்ணேன் சில வெப்சைட்ஸ்ல. இந்தியாலயும் அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.